என்ன பசி என்ன பசி. அப்பா ஓடி வந்ததுல பசி டபுள் ஆயிருச்சு போ. ஆமாண்டி சின்ன புள்ள, எனக்கும் அப்படிதான் இருக்குது. இப்பதான் கண்ணே கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுது போ, 2 வாய் உள்ள போனது. என்னடி சின்ன புள்ள, வேற ஏதாச்சும் வேணுமா? இல்லக்கா போதுக்கா. அப்பா சாப்பாடு கொடுத்த தெய்வமே, நல்லா இருப்ப நீ. பசி மயக்கத்தில் ஓடி வந்தா தொண்டைக்கான துணியை காணான்ட்டு. ஆமாண்டி சின்ன புள்ள, சரியா சொன்ன. இப்ப இருக்கிற பசிக்கு இந்த சோறு கிடைச்சது தேவாமிரதம் கிடைச்ச மாதிரி இருக்குது. என்னடி பாவியா, போய் ரொம்ப நாள் ஆச்சு. மாசக்கணக்கு இருந்துட்டே இருக்குது பெரிய மகன் வீட்லயே. என்ன வரதுக்கு இவ்வளவு நாளா? ஊர் பக்கமே காணோம். ஐயா ஆமாடி சுப்பு, நானும் இன்னைக்கு வரலாம் நாளைக்கு வரலான்ட்டு டெய்லி நினைச்சிட்டே தான் இருக்கிறது. எங்க அவன் வந்தாதானே நம்ம இந்த பக்கம் வர முடியும். அவன் இதை இப்ப வர, அடுத்த மாசம் வர, இந்த மாசம் வரேன்ட்டே நாள் கடத்திட்டான். அப்புறம் என்ன பண்றது? பிள்ளைங்களை அப்படியே விட்டுட்டு வர முடியல. அவன் மருமகளும் வேலைக்கு போறவளாச்சு. என்ன பண்ண சொல்ற? அதனாலே கொஞ்சம் இந்த வாட்டி ரொம்ப வரவே முடியலடி. அதான் ரொம்ப நாள் ஆகி போச்சு. என்னடி பாக்கியா, அண்ணன் வந்திருக்கிறாரா இல்ல நீ மட்டும் தான் வந்தியா? அவரும் தான் வந்திருக்கிறாரு. 2 பேரும் தான் வந்தான். ஓஹோ அப்படியா, சரி. அண்ணன் வந்து நீயே சாணிக்கு வந்துட்டு போன. அண்ணன் சுத்தமாவே வரவே இல்லையாட்டு இருக்குது. இப்ப வந்திருக்கிறாரா? வரட்டும். ஆமா, அவன் ஏதோ இன்னும் 3-4 மாசத்துக்கு இருப்பான்னு தான் நினைக்கிறீங்க. சரி, அவன் இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த பக்கம் இருக்கலாம். அதுக்கப்புறம் போறப்ப வேணா போய்க்கலான்ட்டு அப்புறம் நானும் அவரும் சேர்ந்து தான் வந்தோம். ஏன் பாக்கியா, பிரமோத் மகனையும் கூட்டிட்டு இந்த ஊருக்கே வந்துட வேண்டியது தானே? பிள்ளைங்களையெல்லாம் கூட்டிட்டு நீ எதுக்கு அங்கே இருந்துக்கிறாவுனா? நான் என்னடி பண்ணாட்டேன்? அவளுக்கு ஏதோ கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவளாச்சு. அவன் அந்த ஊர்ல தான் அவளுக்கு வேலை போட்டுக்கிறாங்க. அவன் அங்கதான் இருக்கணும்பா. அப்புறம் பிள்ளைங்களும் அங்கதான் எல்லாம் பள்ளிக்கூடத்துல சேர்ந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ண சொல்ற? இந்த பிள்ளைங்களுக்காக தான் பாக்குறது. இல்லாட்டி நான் எதுக்கு போறாங்க? 1.5 மகன் ஏதாவது வந்துட்டு போனானா? ஆமா போ, நல்லா கேட்டேன். அவன் இங்க வந்தான். அவன் அதான் அப்பப்போ ஃபோன் பண்றதோட சரி. நான் பொங்கலுக்கு முன்னாடியே தான் வரலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா அந்த வயம் வரவே இல்லையா? எப்படி அங்க பிள்ளைங்களை தனியாக விட்டுட்டு வரதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேயே இருந்துட்டேன். பரவாயில்லடி பாக்கியா, வருஷத்துல 6 மாசத்துக்கு பெரிய மை வீட்லயும் 2வது 6 மாசத்துக்கு சின்ன மை வீட்லயும் இருந்துக்கிறேன். அப்படியே உனக்கு பொழுது போயிருது போ. ஆமா, அப்புறம் என்ன பண்றது? அப்படிதான் போயிட்டு இருக்குது போல. நானும் சரி கோயிலுக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, சரி நீ ஒரு எட்டு அப்படியே வந்துட்டு போலான்ட்டு தான் வந்தேன். பார்த்தா நீ இங்க இருக்கிற கோயிலுக்கு வருவியா? ஏன் சுப்பு? இல்ல பாவி, அண்ணாடி இங்க வரேன். ஏதோ வாரத்துக்கு 2 வாட்டி வருவேன். அப்படியே சும்மா வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போறதான். அப்புறம் என்ன பண்ற? வீட்டுல உட்காந்துட்டாங்க. ஆமா, அதுவும் சரிதான். ஏதோ இப்படி வந்துட்டு போனாலாச்சும் மனசு கொஞ்சம் அமைதியா இருக்கும், கொஞ்சம் நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்குமா? அதான் அப்படியே ஒரு எட்டு வருவேன். சும்மா சாமி கும்பிட்டுட்டு சித்த நேரம் அப்படியே உட்காந்துட்டு போறதுதான். எங்க மொட்டைக்காரியில இருக்கிறாளா இல்ல மகன் விட்டு போயிட்டாளா? இங்கதான் இருக்கிறா. அதான் நீ புள்ள சீர் வச்சதுல இருந்து இங்கதான் இருக்கிறா. அப்படியா? சரி, இருக்கட்டும். அத காளிமா வயனு கல்யாணம் எல்லாம் வச்சாங்க. மருமக எப்படி இங்கதான் இருக்கிறா இல்ல மறுக்க எதாவது வெளிநாட்டுக்கு ஏதாவது போயிட்டாங்களா? இல்ல பாக்கியா, அதெல்லாம் மருமகள் இங்கதான் இருக்கிறாங்க. இங்க வேலைக்கு போறாங்களா? அதெல்லாம் அந்த பிள்ளையோட அப்பா அம்மா தான் ஏதோ கல்யாணம் முடிஞ்சிட்டு 1 மாசம் கழிச்சு எங்க போயிட்டாங்க. இப்ப அந்த பிள்ளையோட தம்பி கூட வந்திருக்கிறான். இங்கதான் இருக்கிறான். ஓஹோ அப்படியா? அந்த பிள்ளைக்கு ஏதோ பிறந்து இருக்கிறான்னு சொன்னாங்க. அந்த இங்கே இருக்கிறான். ஆமா பாக்கியா, பொங்கல் சீரால கொடுத்துருக்கு. அந்த பையன் எங்க வந்தான். ஏதோ லீவாமா படிச்சிட்டு இருக்கிறான்ல அந்த டாக்டருக்கு என்னமா லீவ் விட்டுருந்தாங்கன்ட்டு வந்திருந்தானா இருக்குது. இன்னும் 2-3 மாசத்துக்கு இங்கே தான் இருப்பானா இருக்குது. மொட்டைக்காரி சொல்லிட்டு இருந்தா. ஓஹோ அப்படியா, சரி. ஆனா எப்ப வந்த நீ இன்னும் ஒருத்தரையும் பார்க்கலையா? இல்ல சுப்பு, நான் வந்து 3 நாள் ஆச்சு. அது வார 2 நாளா உடம்புக்கே முடியலடி. தூரமா பஸ்ல வந்ததுல நமக்கு அலைச்சல் வந்தாலே சார மாட்டேங்குது. பஸ்ல வரும்போதெல்லாம் வாந்தி வருது. அப்புறம் வயிற்றால வேற போயிட்டு இருந்ததா, எனக்கே முடியல ரொம்ப. சரி, அப்புறம் வீட்டுக்கு வந்து 2 நாள் அப்படியே படுத்துட்டேன். அப்புறம் இன்னைக்கு தான் எந்திரிச்சு சரி கோயிலுக்கு போயிட்டாச்சு. அப்புறமா வந்து பார்க்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன். சரி, பார்த்து கோயிலே நீ உட்காந்துட்டு இருக்கிறேன். ஓஹோ அப்படியா? அதானே பார்த்தேன். இல்லாட்டி ஊருக்கு வந்ததுமே எல்லாத்தையும் வந்து பாப்பியே அப்படின்னு நினைச்சேன். சரி, இப்போ பரவாயில்லையா? இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. அது மாத்திரைகள் எல்லாம் சாப்பிட்டேனா இன்னைக்கு பரவாயில்ல. ஆமா, வயசான காலத்துல ஏதாவது சாப்பிட்டுட்டோம்னா இங்கே சேருது. எது சாப்பிட்டாலும் ஒன்றும் பெருசாக சேர மாட்டேங்குது. எனக்கும் அப்படிதான். நானும் ஏதோ பார்த்து தான் சாப்பிட்றது. சரி வா, அப்படியே போலாமா? நீ என்ன இங்கே உட்காந்துட்டு இருக்கிறது? வா, அப்படியே போகலாம். சரி சுப்பு, நட போகலாம். அதான் இதெல்லாம் சின்னம்மா தூங்கிட்டு இருக்கிறாங்க நல்லா. சின்னம்மா நல்லா அசந்து தூங்குறாங்களாட்டு இருக்குது. எழுப்புனாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. சரி தூங்கட்டும். சரி, சிம்ரன் பள்ளிக்கூடத்துல இருந்து வந்துட்டால, அவகிட்ட வேணா சொல்லிட்டு பால் எடுத்துட்டு போகலாம். பகல் எப்படி தூங்கினா ராத்திரியில் எப்படி தூக்கம் வரும்? ராத்திரி ஏன்னா தூக்கம் வரலன்னு புலம்ப வேண்டியது. ஐயோ என்னம்மா ஆத்தை இப்படி டிடிஎஸ் சவுண்டா கொடுக்குறாங்க இந்த நேரத்துல? மட்டமாடு மத்தியானத்தால் இப்படி படுத்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து போறாங்க கூட. பெரிய மனுஷங்க கொஞ்சம் சடுப்புள்ள இருக்கதை செய்யும். அது சரி, ஏன் படிச்சிட்டியா? படிச்சிட்டமா அதெல்லா. சரி, ஏதாவது எழுதுறது படிக்கிறது என்ன இருந்தா போய் பாரு. நான் இங்க சோனி வீடு வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வரேன். சோனி வீட்டுக்கா? எதுக்குமா? நானும் வரேம்மா. பால் கொடுத்துட்டு போறேன்டி. நானு பால் எடுத்துட்டு வரேன்ட்டு வந்தேன். அதான் அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தால, நானும் அப்பாவும். சோனியோட அம்மா வந்திருந்தா, சீதா. 3 பேரும் தான் வரும்போது வந்தோம். சரி, பால் சாயங்காலம் நானே எடுத்துட்டு வந்து தரேன்ட்டு வந்தேன். அப்புறம் போகலன்னா நல்லா இருக்காதுல்ல, நான் கொண்டு வருவேன் நினைச்சிட்டு இருப்பாங்க. அதுக்குதான். அதுவும் இல்லாம அவர் ஆத்தா தூங்கிட்டு இருக்கிறாங்க. எந்திரிச்சா காப்பி போட்டு ஏதாவது
என்னம்மா நானும் வரேம்மா. அந்த உள்ளவங்க காலேஜ் போயிருப்பாங்க, இன்னும் வந்திருக்க மாட்டாங்க. நீ நாளைக்கு டூர் போறவ தானே, போ அதுக்கெல்லாம் ஏதாவது எடுத்து வைக்கணும், எடுத்து வச்சு அதுக்கு ரெடி பண்ணி போ. அடா ஆமால. ஆனா இன்னும் அவங்க கிட்ட சொல்லவே இல்லையேம்மா நானு. அது அப்புறமா ஃபோன் பண்ணி பேசிட்டு போடு. அந்த பிள்ளைங்க ஒருத்தர் வீட்டில் இருக்க மாட்டாங்க, அவங்க காலேஜ் போயிட்டு தானே வருவாங்க. உனக்கு எனக்கு லீவுன்ட்டு நீ இருக்கிற. சரி போ, எல்லாம் என்னென்ன வேணுமோ எடுத்து வை. ஆத்த எந்திரிச்சாங்கன்னு சொல்லு, அம்மா வந்துட்டாங்க இந்த மாதிரி பாலுக்கு போயிருக்கிறாங்கன்னு சொல்லு, சரியா? சரிம்மா. உனக்கு கொண்டு வரக்கு ஏதாச்சும் வேணும்னா உங்க அண்ணனுக்கு ஏதாவது ஃபோன் பண்ணி சொல்லிடு, ஏதாவது வரும்போது வாங்கிட்டு வரட்டும். நீ நான் அதுக்கு ஒரு நடையில வெளியே போயிட்டு இருக்க முடியாது, சரியா? சரிம்மா. ஆமா, போற நேரத்துல அப்புறம் அது இல்லை இது இல்லைன்னு எதையா சொல்லிட்டு இருக்காத. போ, என்ன வேணும் என்னன்னு பார்த்து எடுத்து வச்சுட்டு ஏதாவது இல்லாத வேணும்னா உங்க அண்ணனுக்கு சொல்லிடு, வாங்கி வைக்கட்டும். சரிம்மா. சரி, நான் போய் பால் குடிச்சிட்டு வந்துடுறேன். ஆத்தாக்கு வார் தூக்கம் எப்படின்னு. நான் வேசல கூட காதலியே விழுங்கல, நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க தூங்குறத பார்த்தா எனக்கே தூக்கம் வருதே. பேசாம நாமளும் இங்கே படுத்துக்கலாமா? வேண்டாம் வேண்டாம், உள்ளேயே போய் கொஞ்ச நேரம் படுத்துட்டு அப்புறமா எல்லாம் எடுத்து வைக்கலாம். கோயிலுக்கு போயிட்டு இவ்வளோ நேரமாச்சு, அளவே காணும். எங்கேயாச்சும் உட்காந்து நாயும் பேசிட்டு இருப்பாங்க. ஊர் விட்டு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இப்பதான் வந்திருக்கிறாங்க. யாரையாச்சும் பார்த்துருப்பாங்க, பேசிட்டு உட்காந்துட்டாங்களாட்டு இருக்குது. மலரே மலரே, அட காளி மக்காவாட்டு இருக்குது. நெல்லு மலரே, நானும் வரேன். ஓ வரீங்களா? சரி வாங்க வாங்க. எங்க போயிட்டு இருக்கிற மலரே? இங்கே சீதாக்கா வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கிறேன். ஓஹோ அப்படியா? சரி சரி வா, நானும் அங்கே தான் போறேன். வா, இந்த ரோட்லயே போலாம் வா. சரிக்கா. அது சரிக்கா. அம்மா, நீங்களும் சின்ன பிள்ளையோட அண்ணி எங்க போயிட்டு வந்தீங்க? பட்டுசாலையெல்லாம் கட்டி இருந்தீங்க, எங்க போனீங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு தெரியாம? ஓஹோ அதுவா, அது ஒரு சொந்தக்கார பிள்ளைங்களுக்கு ஏதோ சடங்கு வச்சிருந்தாங்களா, அதுக்குள்ள போயிருக்கோம். என்ன சீத்தக்க சொல்றீங்க? சொந்தக்காரங்களா? உங்க அண்ணி அண்ணனால வந்தாங்களா? அட ஆமா சின்ன பிள்ளை, போறப்ப நானு மாமா வரலன்னு சொல்லிட்டாரா, சரி அண்ணி மட்டும் போயிட்டு வர சொன்னாரு. சரி அங்க பக்கத்துல அதான் ஆட்டோ ஸ்டாண்ட்ல ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிட்டேன். அப்புறம் வரும்போது பார்த்தா உங்க அண்ணனும் அண்ணியும் வந்துட்டாங்களா, சரி அவங்க கார் எடுத்துட்டு வந்தனால அவங்க கூடயே வந்துட்டேன் நானும். ஓஹோ அப்படியா? எனக்கு தெரியாம போச்சு பாரு. தெரிஞ்சிருந்தா நானும் வந்திருப்பேனே. நல்ல வேட்டை தான் சாப்பாடெல்லாம் நல்ல விதவிதமா போட்டிருப்பாங்களே. மிஸ் பண்ணிட்டப்போ நான் எங்க அத்தை கூட சொல்லவே இல்லக்கா. ஏதாவது இந்த மாதிரி விசேஷம்னு சொல்லியிருந்தா நானாச்சும் போய் சாப்பிட்டுட்டு வந்திருப்பேன். அது கிடக்கட்டும், நீ இங்க எதுக்குடி அப்படி தலைவரி ஓடி வந்துட்டு இருந்தீங்க? வாங்க காளிமக்கா, மலரு வா வா. இந்த பால் கொண்டு வந்துட்டு சீதா, புள்ளைங்க வந்துட்டாங்களாட்டு இருக்குது. நான் அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்த அப்படியே. அப்படியாக்கா? சரி சரி வாங்க, ஃப்ரிட்ஜில் தான் வச்சிருப்பாங்க. உட்காருக்கா மலர், வா உட்கார் வா. என்ன ஆளை 2-3 நாளா காணும், அந்த தோட்டத்தில் பார்த்ததோட சரி, அப்புறம் இந்த பக்கமே வரவே இல்லை. நினைச்சிக்கா ஏதாவது சாப்பிட்டாலுங்களா, ஏதாவது சொன்னாலுங்களா? சாப்பாடெல்லாம் போட்டு கொடுத்துட்டாக்கா, சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அதான் இப்பதான் கேட்டுட்டு இருந்தா அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. என்னக்கா என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கிறாங்க, மூஞ்சி தங்க போட்டுட்டு ரெண்டு பேரு? அவங்களுக்கு என்ன கோமலரு, அது எங்க போனாலுங்களாங்க, ஏதோ துரத்திட்டு வந்துச்சாமா. அது வந்ததுல இருந்து இப்படிதான் இருக்கிறாளுங்க. அம்மா நீங்க இந்த பக்கம் நாளை வேற 2-3 நாளா? இல்லக்கா, அத்தம்மா மாமனும் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்களா, சரி அதான் கொஞ்சம் எல்லாம் பேசிட்டு இருந்தா, வேலையா வேற இருந்தது, அதான் ஒரு வரல 2 நாள். அதுவும் இல்லாம அவங்களுக்கு கொஞ்சம் முடியும் இல்லையா, அதான் அப்படியே பக்கத்துல இருந்து பார்த்துக்க வேண்டியதா போச்சு. இன்னைக்கு எங்க கோயிலுக்கு போறேன்ட்டு போச்சு, அளவே காணும். சரி கூட்டிட்டு சாவி எதுக்கு வச்சுட்டு தான் வந்தேன். ஓ அப்படியா, வந்திருக்கிறாங்களா? சரி சரி, அதான் பார்த்தேன் 2 நாள் ஆளை காணுமேன்ட்டு. அது சரி, இவளுக்கு எதுக்கு அப்படி ஓடி வந்தாலுங்களாம்மா? ஏண்டி அப்படி எங்கடி போனீங்க, எதுக்கு அப்படி ஓடி வந்தீங்க அறக்க பறக்க? அதான் காளிம்மா கப்பலவே சொன்னால, அந்த கணக்கு கிட்ட போனானே. எந்த கணக்கு கிட்ட நிலா? இல்லக்கா, இந்த நம்ம தக்காளி இருக்கிற ரோட்ல அங்க போனா உங்களுக்கு இந்த காடு மாதிரி இருக்குல்ல, அங்க இந்த அது என்ன, அது ஏதோ ஒன்று வச்சிருந்தாங்களே. அம்மா எதுக்கு அங்க போனீங்க? சும்மா அப்படியே பேசிட்டு போயிட்டக்கா. அது பார்த்தா ஏதேனுமோ சத்தமெல்லாம் கேட்டுச்சாம இவளுக்கு. ஏன்னா கேட்கவே இல்லை முதல்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எனக்கும் கேட்டுச்சு. பார்த்தா என்னமோ கருப்பு உருவம் மாதிரி ஏதோ கிணக்குள்ள இருந்து மேலே அப்படியே சிரிச்சிட்டு வருதுக்கா.